வேதவசனங்களின் ஆதாரத்தின்படி பார்த்தால் நரகம் குறைந்தபட்சம் 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். முதல் பகுதி ஹேடிஸ் என்று சொல்லப்படும் பாதாளம். இரண்டாம் பகுதி அபிசிஸ் என்று சொல்லப்படும் முடிவில்லா படுகுழி. மூன்றாம் பகுதி டாட்டாரஸ் என்றும் சொல்லப்படும் அந்தகாரம். நான்காம் பகுதி கெஹென்னா எனப்படும் அக்கினிக்கடல். இந்த 4ம் இணைந்த பகுதியை தான் ஹெல், அதாவது நரகம் என்று அழைக்கின்றார்கள். இதில் முதல் பகுதியான ஹேடிஸ் என்று சொல்லப்படும் பாதாளம் மேல் பாதாளம் மற்றும் கீழ் பாதாளம் என்று 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். மேல் பாதாளம் என்பது ஆபிரகாமின்படி என்று அழைக்கப்படும் ஒரு தேற்றப்படும் இடம். இந்த பகுதியில்தான் ஐசுவரியவான் லாசரு உவமையில் லாசரு ஆபிரகாம் வழியில் தேற்றப்பட்டிருப்பான். இதுவே மரித்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களின் ஆத்துமா தற்காலிகமாக தேற்றப்பட்ட இடம். இந்த பகுதி பரதீசோ அல்லது பரலோகமோ அல்ல. சரி, அப்படியானால் ஏன் மரித்த பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்கள் நரகத்தின் ஒரு பகுதியில் உள்ளன? அவர்கள் பரலோகத்திற்கு ஏன் போகவில்லை? ஆதாம் தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பாவம் செய்து இழந்து போனபடியால் பிசாசானவன் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் அதிபதியாகிவிட்டான். இது குறித்து விரிவாக பின்பகுதியில் காணலாம். அடுத்த பகுதி கீழ் பாதாளம். இதுவே மரித்த பாவம் செய்த ஆத்துமாக்கள் தங்கள் நியாயத்தீர்ப்பு வரை பாதிக்கப்படும் தற்காலிக சிறை போன்ற இடம். இந்த இடம் மாத்திரமே நரகம் அல்ல, இது நரகத்தின் ஒரு பகுதியே. இந்த இடத்தில்தான் ஐசுவரியாவான் லாசரு உவமையில் ஐசுவரியாவான் பாதிக்கப்பட்டான். நரகத்தின் அடுத்த பகுதியாக நாம் காணப்போவது அபிசிஸ் என்று சொல்லப்படும் முடிவில்லா குழி. இதை பாட்டம்லெஸ் பிட் என்று சொல்லுவார்கள். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசர்ப்பம் 1000 வருட அரசாட்சியின் போது இங்குதான் காவலில் வைக்கப்படும் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. உபத்திரவ காலத்தில் வரும் 2 தேவனுடைய சாட்சிகளை ஜெயித்து அவர்களை கொலை செய்யும் மிருகம் ஏறி வரும் முடிவில்லா குழி இதுதான். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் அந்திகிறிஸ்துவின் ஆவியாகிய மிருகம் இந்த முடிவில்லா குழியிலிருந்துதான் வெளியே வரும். 5ஆம் எக்காலம் ஊதப்படும் போது வெளியே வரும் புகை மற்றும் வெட்டுக்கிளிகள் இந்த முடிவில்லா குழியிலிருந்துதான் வரும் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. நரகத்தின் அடுத்த பகுதி டாட்டாரஸ் என்னும் அந்தகாரம். நீங்க வேலைக்கு மட்டும் போகாம சைடுல ஒரு இன்கம் வரணும்னு நினைக்கிறீங்களா?